இந்தியா புலிகளுக்கு 580 மில்லியன் ரூபாவை வழங்கியதாக விக்கிலீக்ஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கையில் அரசியல் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியமானது என அசோக் மேத்தா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் எந்த இன மக்களும் வாழ முடியும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இலங்கையின் வடக்கே இன்னும் பலரை கைது செய்வோம் என்கிறார் பிரசாந்த ஜாயக்கோடி. இனி விரிவான செய்திகள். 1988ஆம் ஆண்டில் இந்திய அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு 580 மில்லியன் இந்திய ரூபாவை உதவியாக வழங்கியதாக விக்கிலீக்ஸ் இணையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரக அதிகாரிகளினால் அந்நாட்டு இராஜாங்க திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்த குறிப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1988ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அப்போதைய இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி புலிகளுக்கு நிதி உதவிகளை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் ராஜீவ் காந்திக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்திய இலங்கை உடன்படிக்கையின் மூலம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஏற்படக்கூடிய வரி வருமான இழப்பை ஈடு செய்யும் நோக்கில் இவ்வாறு இந்திய மத்திய அரசாங்கம் மாதாந்தம் 5 மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது. 1988ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இலங்கைக்கான அமெரிக்க தூதரக அதிகாரிகளினால் வாஷிங்டனுக்கு அனுப்பி வைத்த குறிப்பில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஜூலை மாத இறுதியில் பணம் கொடுக்கப்பட்டதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய உயர் அதிகாரியொருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இடைக்கால நிர்வாக சபையில் இணைந்து கொள்வதாக தமிழீழ விடுதலை புலிகள் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு அளித்த வாக்குறுதியை தொடர்ந்தே இந்த பணம் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் ராஜீவ் காந்திக்கும் புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் இடையில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் நிதி கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக புலிகளின் பேச்சாளர் ஒருவர் இந்தியாவில் வைத்து குறிப்பிட்டுள்ளார் என அந்த விக்கிலீக்ஸ் தகவல் மேலும் கூறுகிறது. இலங்கையில் அரசியல் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியமானது என முன்னாள் இந்திய சிரேஷ்ட இராணுவ மேஜர் அசோக் மேத்தா தெரிவித்துள்ளார். அதிகார பகிர்வு, குற்றச் செயல்களுக்கு தண்டனை விதித்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் நாட்டில் அரசியல் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமே இராணுவ வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் மீள்குடியேற்றப்பட்டதுடன் நில கன்னிவெடிகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்தம் நிறைவடைந்து 3 ஆண்டு காலப்பகுதியில் வடக்கில் பாரிய அளவு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்த காலத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த படையினரின் பெரும் பகுதியினர் வடக்கிலிருந்து அகற்றிக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் எந்த இன மக்களும் வாழ முடியும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. சிங்கள, முஸ்லிம், தமிழ் மற்றும் ஏனைய இன மக்கள் வடக்கு கிழக்கில் வாழ முடியும் எனவும் அனைவரையும் வரவேற்பதாகவும் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கில் வாழ விரும்பும் அனைத்து இன மக்களையும் வரவேற்பதாக அந்த கட்சி குறிப்பிட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாண மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் இந்த அழைப்பை விடுப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். சுதந்திரமான முறையில் எவரும் வடக்கு கிழக்கில் வாழ்வதற்கு தீர்மானிக்க முடியும் எனவும் அதில் தவறில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி வடக்கு இளைஞர்களை கைது செய்து வருவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். மாணவர்களை பலவந்தமான முறையில் புனர்வாழ்வு முகாம்களுக்கு அனுப்புவதன் மூலம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் வடக்கு தமிழ் இளைஞர்களை இலக்கு வைத்து இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். வடக்கைச் சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் இந்த பொறியில் சிக்கக்கூடாது எனவும் வன்முறைகளில் ஈடுபடக்கூடாது எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வன்முறைகள் இடம்பெறுவதாக குற்றம் சுமத்தும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாகவும் இதற்கு இளைஞர்கள் சந்தர்ப்பம் அளிக்கக்கூடாது எனவும் M.A. சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தோனேஷியாவின் உதவிகளை இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் நிராகரித்துள்ளனர். இந்தோனேஷிய கடற்பரப்பில் இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் நிர்கதியாக தவித்து வருகின்றனர். பயணம் செய்த படகின் இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுக்கடலில் குறித்த இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் தத்தளித்து வருகின்றனர். இவ்வாறு தத்தளித்து வரும் இலங்கையர்களுக்கு உதவிகளை வழங்க இந்தோனேஷிய அதிகாரிகள் முன்வந்துள்ளனர்.
எனினும் இந்த உதவிகளை இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் நிராகரித்துள்ளனர். 40 இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் இவ்வாறு கடலில் தத்தளித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேசியாவின் மந்தாவி தீவுகளுக்கு அருகாமையில் படகு இயந்திர கோளாறினால் பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு சட்டவிரோதமான முறையில் செல்ல முயற்சித்தவர்கள் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையின் வடக்கே கைது செய்யப்பட வேண்டிய நபர்கள் இன்னும் இருப்பதாக இலங்கை காவல்துறை பேச்சாளர் பிரசாந்த ஜயக்கொடி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடந்த பல வாரங்களில் 45 பேர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் பூசா முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் என்றும் நீண்ட காலமாக சேகரித்து வந்த புலனாய்வு தகவல்களின் படியே இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை காவல்துறை பேச்சாளர் பிரசாந்த ஜயக்கொடி BBC தமிழோசையிடம் தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் உறுப்பினர்கள் என்பதை நிச்சயமாக உறுதி செய்ததன் பின்னரே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை இராணுவத்திடம் சரணடையாமல் மறைந்து வாழ்ந்த இவர்கள் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அதன் பின்னர் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள 45 பேர் தொடர்பில் அவர்களின் உறவினர்கள் தம்மிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையின் முன்னணி வார இறுதி பத்திரிகைகளில் ஒன்றான சண்டே லீடர் விமர்சன பாங்கான கருத்துக்களை வெளியிடுவது இல்லை என அந்த பத்திரிகையின் முன்னாள் பிரதம ஆசிரியர் ஃபெட்ரிகா ஜன்ஸ் தெரிவித்துள்ளார். தற்போதைய செய்தி ஆசிரியர் குழாம் ஊடக கொள்கையை விபச்சாரம் செய்வதாக குற்றம் சுமத்தியுள்ளார். அரசியல் தலைவர்களை திருப்திப்படுத்தும் நோக்கில் செய்திகள் வெளியிடப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகையின் புதிய உரிமையாளர் தம்மை பணி நீக்கம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் வெளியிடப்பட்ட ஆக்கங்களுக்கு அரசாங்கத்திடம் மன்னிப்பு கோரும் வகையில் தற்போது ஆக்கங்கள் பிரசுரமாகி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பத்திரிகை வழமை போன்ற விமர்சன பாங்கான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக தற்போதைய பிரதம ஆசிரியர் சகுந்தலா பெரேரா தெரிவித்துள்ளார். பிரதம நீதியரசருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம், வெளிக்கட சிறைச்சாலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் போன்றன தொடர்பில் அரசாங்கத்தை விமர்சனம் செய்து கட்டுரைகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் பிரதம ஆசிரியர் அமரர் லசந்த விக்ரமதுங்கவின் மறைவின் பின்னர் பத்திரிகையின் விமர்சன பாங்கு மற்றும் செய்தி கோணங்களில் மாற்றம் ஏற்பட்டமையை மறுக்க முடியாது என பத்திரிகையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளார். 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஜெனீவாவில் அரசுக்கு மிக பெரும் அதிர்ச்சி பொறி காத்திருக்கிறது. காலத்துக்கு காலம் எமது தாயகத்தில் எத்தனையோ துயரமான நிகழ்வுகளை எமது இனம் சந்தித்த போதிலும் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி அழிவையும் 2009ஆம் ஆண்டு சிங்கள பேரினவாதம் புரிந்த முள்ளி வாய்க்கால் பேரவலத்தையும் எமது இனம் மறக்க தயாரில்லை. இவ்வாறான இடர்களிலிருந்து மீண்டலும் வல்லமை படைத்த இனமே தமிழினம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வவுனியா நகரசபை பதில் தலைவர் MM ரதன் தெரிவித்துள்ளார். கடற்கோள் அனர்த்தம் காரணமாக உயிர் நீத்த மக்களின் 8வது ஆண்டு நிகழ்வு பூந்தோட்டம் சுனாமி நினைவு தூபியில் நகரசபையின் ஏற்பாட்டில் நேற்று நடைபெற்றது. இதில் தலைமையுரை ஆற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். உயிர் நீத்த மக்களுக்காக விளக்கேற்றி மலர் மாலை அணிவித்து அகவணக்கம் செலுத்தப்பட்டது. 2004இல் ஏற்பட்ட கடல்கோள் பாதிப்பின் பின்னர் வெளிநாடுகள் இலங்கைக்கு பெரிய அளவில் நிதி உதவிகள், பொருள் உதவிகள் செய்தன. ஆயினும் அந்த உதவிகள் அங்கு ஆட்சியிலிருந்த அரசினால் தமிழர்களின் தாயக பிரதேசத்தை சென்றடையாமல் தடுக்கப்பட்டன. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் எமது தாயகத்தில் நடப்பவையெல்லாம் அதர்ம வழி சார்ந்த விடயங்கள். திட்டமிட்ட காணி அபகரிப்புகள், புத்தர் சிலை நிறுவுதல், இறந்து போனவர்களுக்கு அஞ்சலி செலுத்த முடியாத நிலை, கைது செய்தல் என்பன பல அக்கிரமங்கள் தொடர்கின்றன. 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஜெனீவாவில் அரசுக்கு மிக பெரும் அதிர்ச்சி பொறி காத்திருக்கிறது. எமது மக்களின் துயரகரமான வாழ்வும் துன்பகரமான சூழலும் இல்லாமல் போக விடுதலை நோக்கிய பயணங்கள் சிறந்து விளங்கும் என நம்புகிறோம். இயற்கை அனர்த்தம் என்ற அடிப்படையில் 2004ஆம் ஆண்டு சுனாமி அனர்த்தமும், செயற்கை பேரவலம் என்ற அடிப்படையில் 2009ஆம் ஆண்டு முள்ளி வாய்க்கால் அவலமும் என்றும் தமிழர்களின் மனங்களில் மறக்க முடியாத சம்பவங்களே ஆகும். எனவே இவ்வாறான இடர்களில் எம்மை நாமே ஆறுதல் படுத்தி புதிய பாதையில் புதிய சிந்தனையுடன் பயணிப்போம் என ரதன் தெரிவித்துள்ளார்.
அரச ஊடகங்கள் சேறுபூசும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். பிரதம நீதியரசர் சிரேஷ்ட சட்டத்தரணிகள் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பை இழிவுபடுத்தும் நோக்கில் அரசாங்க ஊடகங்களில் திட்டமிட்ட பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். ஆளும் கட்சியைச் சேர்ந்த சிலர் இந்த அடிப்படையற்ற போலி பிரசாரத்தை வழி நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பதவி விலகுமாறு அழுத்தம் கொடுத்தே இந்த பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்ட ரீதியாக தம்மை பதவி விலக்க முடியாது என அரசாங்கம் புரிந்து கொண்டுள்ளதால் இவ்வாறு போலி பிரசாரங்களை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.